ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு குக்கிங் வீடியோ பார்த்துடலாம். நேற்று சண்டே நம்ம வீட்டில் ஆட்டு நுரையீரல் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இங்கே பாருங்கள் எப்படி அல்வா துண்டு மாதிரி இருக்குன்னு. இது சூப்பராக ஒரு கிரேவி செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆட்டு நுரையீரலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை கல்லுப்பு சேர்த்து ஒரு 2-3 வாட்டி தண்ணியில் மாற்றி மாற்றி அலசி அலசி க்ளீன் பண்ணணும். அப்போ தான் அந்த நுரை மாதிரி வர்றதெல்லாம் நல்லா சுத்தமாகும். நல்லா க்ளீன் பண்ணதை குக்கரில் ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள், கொஞ்சமாக தண்ணி இதெல்லாம் சேர்த்து 2 விசிலுக்கு குக்கரில் விட்டுருங்க. இந்த டைமில் 2 பெரிய வெங்காயம், 3 பச்சை மிளகாய், ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, சோம்பு ஒன்றா ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதையும் ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்குற ஸ்டேஜில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்து திருப்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி ட்ரையாக வர்றப்போ நம்ம வேக வச்சுருக்கிற நுரையீரலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது அது நல்லா கொஞ்சம் தரன்னு கொதிக்கணும். கொதிக்கிற டைமில் நம்ம திக்காகிறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அரை முடி தேங்காய், கொஞ்சமாக கல்பாசி, மஞ்சள் இவ்வளோத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சி நல்லா கொதிக்கிற கிரேவியில் இதை சேர்த்துக்கோங்க. இதை சேர்க்கும்போது தான் அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி கொஞ்சம் நல்லா திக்காக வரும். இது கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொத்தமல்லி இலையெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துருங்க. இதை நான் நேற்று சூடாக சப்பாத்தி கூட சாப்பிட்டேன். நீங்கள் ரைஸ்க்கும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சா சப்ஸ்கிரைப்